ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் டே. இதை யாரால மறக்க முடியும்? நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நாளாச்சே. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? பூரா பின்னாடி குப்பை எழணும். அட போயா, நல்ல நாள் அன்னைக்கு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற? பாரு, புதுசு புதுசாக டையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. டாம், இதை பார்த்தா உனக்கு என்ன டையா தெரியுது? இது ஒரு ரிப்பன்பா. இது ஃப்ரெண்ட்ஷிப் ரிப்பன். இது உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சும்மா லோலா ஏக்கிக்கு சொன்னேன். இதெல்லாம் விளையாட்டுப்பா, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. டாம், இது உனக்காக. ஓ, இது எனக்காகவா? நீயாவது என்ன ஃப்ரெண்டாக வச்சு கொடுக்குறியே. சரி, பரவாயில்லன்னு ஒன்று நான் ஃப்ரெண்டாக மதிக்கிறேன். சரி, போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குதே, அமேசிங். என்ன நீயும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், இப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிப்பன். இது உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லைன்னா பிடிக்கலையா? உண்மையை சொல்லிடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நான் சொல்ல கூட பேசிக்கிட்டே இருக்க? இதெல்லாம் ஆகாத வேலை சொல்லிட்டேன். நீ தானப்பா கேட்ட. சரி, நான் வெளியே போறேன். நீங்களும் அது வரைக்கும் உள்ளேயே இருங்க. இன்னைக்கு நாளும் இப்படி ஓட்ட போறோம். ஐயோ அப்பா, திறந்துட்டேன். பாய். என்னடா வெளியே இப்படி நாத்து படிக்குது? எவன்டா இங்க அசிங்கம் பண்ணவன் ஓடுறா காட்டுக்குள்ள? இது எனக்கு ஏஞ்சலா பரிசா வழங்குன ரிப்பன். என்னோட வாழ்க்கையோட மிகவும் அருமையான. ஐயோ, எவன்டா அடிச்சவன்? ஏய் ஜிஞ்சர். வாகமுகம். நான் செஞ்ச என்னோட பாட்டி எப்படி இருக்கு? இது மொத்தத்துல உங்களோட டாக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏ நில்லு நில்லு நில்லு, நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை பிடிக்காம விட மாட்டேன் இன்னைக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாத்தியா, உன்னால முடியல. இன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா, நம்ம ஐஸ் பால் விளையாட போறோம். அதாவது கண்ணாமூச்சி மாதிரி அதை நம்ம விளையாட போறோம். அதுக்கு எல்லாரும் ரெடியா? இல்ல, என் மனசுல இருந்தது வேற. டக்குன்னு எல்லாரும் மூக்கு மேல கைய வைங்க. யார் வைக்கலையோ ஐயோ அவங்க தான் என்ன வேணும். சரியா? கேம் ஸ்டார்ட். ஓப்ஸ், யார் தோத்தா? என்ன, நான் தோத்தனா? முதல்ல நீங்க என்ன கேம் விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ டாம், நீ கவனிக்காது உன்னோட தப்பு. சரி, நான் போய் என்றேன். 1 2 3 4 5 6 7 வரட்டா. என்ன ஒருத்தனையும் காணோம்? நான் தான் கண்டுபிடிக்கணுமா? நமக்கு தெரியாத இடமா? அந்த அட்டைக்கு பின்னாடி இருப்பானுங்களோ? சரி, போய் தான் பார்ப்போம். பென், உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன முந்திரி கொட்டையிடம் முந்திட்டு வருது? பென் இங்கே இல்லை. வெற்றிக்கு தோல்விதான் முதல் படி. சரி, அடுத்தது நாம் தேட போடுறது யாரு? ஹன்கார் போகணும் இந்த இடத்துல இருக்கிறது. சரி, இந்த இடத்துக்குள்ளே எவனது ஒளிஞ்சிருப்பான். அடப்பாமே, இங்கே ஜிஞ்சரில் இருப்பான்னு நினச்சேன். சரி, அவனையும் காணோம். சரி, வேற எவனையா தேடணுமே. இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதோ? இதுக்குள்ளே என்னமோ இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். யாராவன்? ஐயோ சிக்கிருச்சே. ஓ, என்னோட ஹேண்டு சிக்கிருச்சு. இல்லை, இங்கே இருந்த அந்த ரிப்பன் தான் சிக்கிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ரிப்பன் இப்படி சிக்கிருச்சே. நான் இப்போ என்ன பண்ணுறது? நோ, இப்படி நடக்கக்கூடாது. ஹான்க், பென், ஜிஞ்சர், என்னை காப்பாதுங்க. ஓ டாம், இந்த மாதிரிலாம் விளையாட்டப்போ கத்தக்கூடாது. இதெல்லாம் தப்பான ஒரு வழிமுறை. அவன் இங்கே செத்துட்டு இருக்கடா. நீ இந்த கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிடக்குற. ஹே டாம், இதெல்லாம் உனக்கு புரியாது. கேம் டைமில் கேமோட ரூல்ஸை தான் நம்ம பின்பற்றணும். இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு மேனஸ் இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதே நேரத்தில் நான் வெளியே வரும்போது நான் ஜெயிச்சுட்டு நீ சொல்லிட்டேன்னா நான் தோத்துருவேன்டா பைத்தியமே. சரி, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி நான் உன்னை காப்பாற்றுறேன். பட போச்சு. என்னாச்சு ஹான்க்? அங்கே ஏதோ டீ கடை இருக்கா என்ன? வரும்போது போண்டா வாங்கிட்டு வா. இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். ஏ பென், நீ அது காப்பாத்து. இங்க ஹான்குக்கே பிரச்சனை, எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனையாமா? இப்படி கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க. சரி, வெளியே வந்தது ஆகணும்னு நினைக்கிறேன். ஏ பென், நீ ஒரு கணக்கு சிதமான ஒரு இடத்துல தான் நீ ஒளிஞ்சிருக்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கா நீ இப்போ கூப்பிட்ட? சரி, என்ன பிரச்சனையாம்போ? ஓ, அந்த பிரச்சனையே ஒன்றும் தெரியாமையா இருக்க. அங்க ஹான்கு என்ன? ஐயோ, பாத்ரூம்குள்ள பேசிக்கிட்டானா? இவனுக்கு வேற வேலையே கிடையாது போல. போய் மாட்டோனுமே இப்போ. இது வேற என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, ஸ்டோர் ரூமுக்குள்ள தான் போய் பார்க்கணும். இப்படியெல்லாம் போய் சிக்கி கிடக்குது. என்ன பண்றது இப்போ? என்னையா இது? ஏ பென், கொஞ்சம் இந்த பக்கம் நகர்ந்துக்கோ. நான் இப்ப பாடி இடிக்கிறேன். ஆத்தாடி. ஹான்க், நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதே தான் நடக்கும். நான் போய் ஸ்டோர் ரூம்ல போய் இதுக்கான மருந்து என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீ பாத்ரூம்குள்ளேயே கிட. ஏதாவது வீண்டாத வேலை பண்ணிடாத. போய் பார்த்துக்கலாம் வாங்க. போய் ஸ்டோர் ரூம் தொடப்போம். என்ன இருக்குது உள்ள? ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்கும்? அந்த புது பாத்ரூம் செட் எங்க இருக்கு?
இதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஓ கிடைச்சிருச்சு. இதுதானா? இதையே போய் குக்கி ஆட்டுருக்கா. ஐயோ பென், நீ போய் சிக்கிட்டியா? திறந்து விடுறா பாடுறா. டேய் திறந்து விடு. ஐயோ திறந்து விடு. சோ திறக்க மாட்டான். ஏய், நான் என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட வந்து கேக்குற? உள்ளதாண்டா லாக் இருக்கு. என்ன உள்ள இருக்கா? உள்ள எங்கேயுமே இல்லடா. எங்கன்னு என்கிட்ட கேட்டேன்னா உள்ள நீ தானே இருக்க. என்கிட்ட வந்து சத்தியமா கேக்குறான். இங்க இல்லடா. என்ன பைத்தியமாக்காத சொல்லிட்டேன். பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கூட உன்னை தான் காட்டி விட்டேன். சரி, இப்போ ஒண்ணுமே செய்ய முடியாது. பென்னும் சிக்கிட்டான், ஹன்கும் சிக்கிட்டான். இப்போ வந்து மீதி இருக்கிறது ஜிஞ்சர். ஜிஞ்சர் 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 ஜிஞ்சர். டாம் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் கூப்பிடுறானுங்க. சரி எவன் பேச்சும் கேட்க வேண்டாம், பாட்டை கேட்போம். டைம் போய்கிட்டே இருக்கு. ஜிஞ்சரும் பதில் சொல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் எப்படியாவது வெளியே வரணும். இந்தோ இதை கட் பண்றதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை போலயே. ஹே டாம், என்னை காப்பாத்து. நான் சிங்குக்குள்ள சிக்கிட்டேன். நான் சிங்குக்குள்ள சிக்கிட்டேன். சொல்றது கேக்குதா உனக்கு? எனக்கு எல்லாம் கேக்குதுடா, ஆனா நானே சிக்கிட்டு கிடக்குறேன். கடைசியில நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதான் என்னோட கண்டுபிடிப்பு. இப்ப இது திறந்துட்டுனா போதும், தானா அது திறக்கும். இதுதான் அவன் லாக்குன்னு சொன்னான் போல. சரி நாம திறந்துட வேண்டியதான். ஐயோ தப்பான வழிமுறையை பின்பற்றிட்டோம். நம்மள ஜெயில போட்டான். ஓ, வெளியவே எடுக்க முடியலையே. சரி, நமக்கு ரொம்ப பசிக்குது. அங்கே ஒரு பீட்சா இருக்கு. அந்த பீட்சாவை எப்படியாவது நம்ம எடுத்தே தீரணும். ஏதாவது ஒரு வழி பண்ணவே தேனணுமே. ஐயோ, எப்படியா தூக்கணும். சரி, காலை வச்சு பாட பார்க்கலாம். ஐயோ பறக்குதே எம்மா. சி, ஒரு திங்கருக்காக இப்படி இல்லாமா பாடுபடணும். ஹாய் டாம், என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் டேபிளை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற எதுவும் இல்லை. பாரு, சாப்பிட்ருக்கேன்னா அதான் க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். வேற எதுவும் இல்லையே. இல்லையே, நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றத நீ பார்த்தா அந்த மாதிரிலாம் சந்தேகப்படாத. நான்லாம் ரொம்ப நல்ல பையன்ப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். இங்கே பாரு, நான் டேபிள் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு பாரு துணியெல்லாம் எடுத்து வச்சு. ஐயோ, என்ன பறக்கிற? என்ன ஆச்சரியமா இருக்கா? ஏமா இப்படிலாம் பயப்படுத்துறீங்க? நீ உண்மையாவே ஆஞ்சலாவே இல்லையா? இல்லை கேட்குறேன். ஆனால் நீ உண்மையாவே உன்னோட ஏஞ்சலா தான்ப்பா, வேற யாருமே இல்லை. கொஞ்சம் நல்ல புத்தியை யூஸ் பண்ணி பாரு, கொஞ்சம் கிள்ளி பாரு. எங்கே புஷ்பமாயிட்டா? ஏன்னா நீ பூச்சாண்டியில் காட்டுற. நான் பூச்சாண்டியில காட்டல, உன்னோட கற்பனையே நான் தான். நல்லா ஞாபகம் வச்சு பாரு. நீ என்னையவே தான் நினைச்சிட்டு இருக்க. பாரு பாரு, நல்லா பாரு. இத்தனை நாள் கழிச்சு இந்த வார்த்தையை தான் நான் கேட்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். என்னாச்சு டாம், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. நீ பஸ்பமாயிட்டதுக்கப்புறம் புஷ்பமாகறியே, அதான் பிரச்சனையாகுது. வேறு எதுவும் இல்லை, ஜர்காகுது. வேறு எதுவும் இல்லை. சரி, நீ எப்படி இங்கே வந்தால் கேட்குற? வெளியே தானே போனேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன கால் அடிக்குது? எப்படியாவது நான் வெளியே வரணுமே. என்னாச்சு? ஐயோ, எங்கே அது? எங்கேயோ புஷ்பமாயிட்டா? எங்கே அது? இப்படிலாம் வந்து பயப்படாதீங்க. நான் எவ்வளோ பயப்பட்டேன் தெரியுமா? உன்னை பார்த்தா நான் தாண்டி பயப்படணும். எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் உன்னோட கோல்டன் ஹில்ஸே நான் தான், புரியுதா? என்ன வெளியவே வர முடியல. ஸோ என்னையா இது கொடுமை? நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நரகத்தை போக்குறதுக்கு தான் சொர்க்கமே உன் பின்னாடி வந்திருக்குது. என்னையா இது பேச புஷ்பமாகிறது? ஒரு மரியாதையே எல்லாம் போச்சு. என்னோட பேரு ஜிஞ்சர். என்னோட பேர் மட்டும்தான் ஜிஞ்சர். இப்படித்தான் நான் வாழுவேன். எனக்கு பிடிச்சது இது மட்டும்தான். எனக்கு பிடிச்சது மட்டும்தான். இனிமேல் கொஞ்சம் கூட விடக்கூடாது. இந்த ரிப்பனை கழட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த கத்திரிக்கோளால் என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் நான் இதை திரும்பவும் கட்டுவேன். வாங்க, இந்த ரிப்பனை கட் பண்ணாதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை என்னால் காப்பாற்ற முடியும். அதுக்காகவே நான் இப்போ கட்டு பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறது தெரியலை, ஆனால் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன், திரும்ப உருவாக்குவேன். வா. ஐயோ, அவன் அந்த பக்கம் ஹன்க்கு கத்துறான், அந்த பக்கம் பென்னு கத்துறான். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, திரும்பவும் ஆரம்பிச்சு நான் அந்த ஹன்க்கு எப்படியாவது காப்பாற்றணும். அதுக்காவது இல்லை, இந்த பெண்ணையாவது காப்பாற்றணும். 2 பேருக்காவது நான் இதை கட் பண்ணியே ஆகணும். என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணியே தீருவேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான். tan 60 டிகிரி என்ன? ரூட் 3 ரெடி. இந்த மாடலில் தான் நம்ம செய்ய போனோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைட்டு. ஓய் டாம், எப்படியோ திறந்துட்டிய? சரி, அது வரைக்கும் நல்லது. நான் போய் ஹன்கை திறக்கிறேன். ஓகே, ஹன்கை திறந்தாச்சு, முடிஞ்சுது. ஓடு ஓடு ஓடு. என்னடா ஆச்சு? எனக்கு கொஞ்சம் சூச்சு ஓடுது. அந்த பக்கம் போறியா நீ? அப்படியே மெதுவாக சாத்திட்டு அங்கேயே இரு, சரியா? ஐயோ டாம், என்னால முடியல. என்னாச்சு? என்னோட ரிப்பனிங்க அதை சொல்லு நீ முதல்ல. என்னாச்சு சொல்லு. என்னோட ரிப்பனிங்க, என்ன ரிப்பனை காணுமா? என்னாச்சு இந்த ரிப்பன்? என்னாச்சு சொல்லு. ஆனால் நான் என்ன சொல்லணும்னா,
எனக்கு நீ கடவுளை வந்த இந்த ரிப்பனை நீ அவுத்துக்கோ. ஏன்னா 2 பேருக்கும் நான் உதவி செய்ய வேண்டி இருந்தது. ஆமா, அவ சொல்றது உண்மைதான். ஆமா. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஓ ஆஞ்சலா, நீ 2வது வச்சிருக்கியா எனக்காக? என்னாச்சு? எதுக்கு இந்த 2வது? உனக்காக தான். நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலே நான் 2வது வச்சிருந்தேன். ஓகே ஓகே, நம்ம 2 பேரும் நண்பர்களா? ஆமாம்மா, நம்ம 2 பேருக்கான வேறு வேறு கலராக இருக்குது. சரி பரவாயில்ல, விடுங்க. என்ன கண்ணாமூச்சி ஒன்றும் முடியல போல. சரி விடு, நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். பாட்டு பாடவா, பாடம் படிக்கவா, பறந்து செல்லவா, பறந்து செல்லவா.